ஜிஎஸ்டியில் தடை செய்யப்பட்ட பகுதி செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 ஆஃப் தி சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 பத்தி பார்க்க போறோம். அதுல வர டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா லீவ் டிராவல் கன்செஷன் அல்லது ஹோம் டிராவல் கன்செஷன். அதாவது ஒரு கம்பெனி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு கம்பெனி ஒரு எம்ப்ளாயிக்கு, அதாவது ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு ஹெவியா சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு, டர்ன் ஓவரை அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு, அல்லது டர்ன் ஓவருக்கு சொன்ன அச்சீவ்மெண்ட்டுக்கும் மேல அவர் பண்ணி கொடுத்துட்டாரு, ஒரு ப்ராஃபிட் ஹியூஜா கிடைக்குது, அல்லது டர்ன் ஓவர் அதிகப்படுத்தி கொடுத்துட்டாரு அப்படிங்கும் போது அந்த கம்பெனி வந்து அந்த கம்பெனி ஒரு எம்ப்ளாய பாராட்டும் விதமாக ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ்க்கு வேண்டி, ஒரு வெல்ஃபேர் கண்டிஷனுக்கு வேண்டி அவங்களுக்கு ஒரு டூர் பெனிஃபிட்ஸை அவங்க கொடுப்பாங்க, லீவ் டிராவல் கன்செஷன் கொடுப்பாங்க, அல்லது ஹோம் டிராவல் கன்செஷன் கொடுப்பாங்க. அந்த டைம்ல இவங்க ஃபேமிலியா டூர் போய்க்கலாம். அந்த டூர் போனதுக்கு கம்பெனி வந்து அந்த செலவை கம்பெனி ஏத்துக்கும். அந்த செலவுல வர்ற சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அந்த அமௌண்ட்டை ஐடிசியில வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது அந்த ஐடிசியை நமக்கு எலிஜிபிள் இல்லாமல் போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ், அது ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ், ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு செலவு பண்ற மாதிரி இருக்கிறங்காட்டி அந்த எக்ஸ்பெண்டிச்சரை இந்த ஐடிசி வந்து ஜிஎஸ்டி ஆக்ட் இந்த செக்ஷன்ல வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்குது. மற்றும் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நீங்க பிசினஸ் பண்ண போறேன், அல்லது ஒரு ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனலா இருக்கேன், அதாவது ஜிஎஸ்டி அல்லது டாக்ஸேஷன் ப்ரொஃபஷனலுக்குள்ள வந்திருக்கேன், இதுல நான் பிகினரா இருக்கேன், அல்லது ஒரு அக்கௌண்டண்டா புதுசா ஒரு கம்பெனில நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன், அல்லது ஜிஎஸ்டி பத்திய நாலேஜ், அல்லது ஐடி பத்திய நாலேஜ், டிடிஎஸ் பற்றிய அறிவு தேவை அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். 7200821414 இந்த கான்டாக்ட் பண்ணீங்கன்னா பிகினருக்கு நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். இது வாட்ஸ்அப் குரூப் தான், நீங்க ஜாயின் பண்ணலாம். இதுல நீங்க பங்கு பெற்று நீங்க பயனடைவதற்கு அதிக வழிமுறைகள் இருக்குது. தொடர்ந்து நம்ம தொடர்பில் இருப்போம். இந்த காணொலி உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். மற்றும் ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ.